நாடகத்தினுடைய தாக்கத்தோடு இப்போ தங்கவேல் சார் சொன்னாங்க, அந்த நாடகத்தினுடைய இம்பேக்ட் அப்படியே உள்வாங்கிட்டு மனதுக்குள் அதனை பற்றி அசை போட்டு கொண்டு வந்திருந்தவர்கள் திரும்பி செல்ல வேண்டும். அந்த மாதிரி தான் வீதி நாடகத்துங்கள் எல்லாருமே முதல்ல இப்போ நம்ம பின்னாடி இது சின்ன சின்ன உரையாக இருந்தாலும் கூட பெரிய உரை மாதிரி தான் நான் ஃபீல் பண்ணேன். அதனால் மிக சுருக்கமாக எவ்வளோ முடிக்கணுமோ அவ்வளோ மிக சுருக்கமாக முடித்து விட்டேன். இன்றைக்கு நிறைய பேர் எங்கள் கல்லூரி மாணவர்கள் அதுவும் திடீர்னு எனக்கு சதீஷ் இந்த செய்தியை போட்டோடனே நம்ம நண்பர்களுக்கெல்லாம் பகிர்ந்து கொண்டேன். அப்படி பகிர்ந்து கொள்ளும்போது எங்கள் கல்லூரி முதல்வருக்கும் அவருக்கு பகிர்ந்தது. அப்போ அவர் உடனடியாக விஸ்காம் மாணவர்களுக்கு சொல்லி ஏற்பாடு செய்து உடனடியாக அவர்கள் எல்லோரும் இன்றைக்கு வந்திருக்காங்க. பல எதேட்சியாகத்தான் இன்றைக்கு அவருக்கு நான் பகிர்ந்து கொண்டேன். எவ்வளவு மாணவர்கள் வந்திருக்காங்க, ரொம்ப சந்தோஷம். விரலியன் நல்லா வாசிக்கக்கூடிய உங்களுக்கு இருக்குதுன்னா பாரதி புத்தகாலயத்தில் விரலியனுடைய ஒரு நூல் இருக்கு. அந்த நூல் அவசியம் வீதி நாடகம் குறித்த ஒரு நூல் இருக்கு, அவசியம் நீங்கள் படிக்க வேண்டும். அதோடு புது விஷயில ஒரு தொடர்ச்சியாக 2 முறை அவருடைய நேர்காணல் புத்தகமாக வந்திருக்குதான்னு எனக்கு தெரியல. அது PDF வந்திருக்கு. ஆமாம், வாசல்ல போட்டிருக்காங்க. புது விஷயில தொடர்ச்சியாக அவருடைய மிக மிக முக்கியமான இவர் பிறலையை வைத்துக்கொண்டு ரொம்ப நம்ம பிரைஸ் பண்ணுற மாதிரி அவர் முன்னாடி நம்ம தோழர்களுக்கு பிடிக்காது. இருந்தாலும் சொல்லிதான் நான். அப்போ பொதுவாக ஒரே ஒரு வார்த்தையில் பிறலையை பற்றி பேசணும் அப்படின்னு சொன்னால், அவர் தமிழக வீதி நாடக இயக்கத்தின் பிதாமகன். அப்படிப்பட்டவர் இன்றைக்கு சதீஷுடைய நாடக கோட்டைக்கே நாடகம் நடத்துறது உண்மையிலேயே ஒரு பெரிய ஒரு சரித்திர புகழ்பெற்ற. இவங்களுடைய அறிவொளியில தான் தமிழ்நாடு அறிவியல் இயக்கத்தோடு சேர்ந்தவர்கள் மிகப்பெரிய இன்றைக்கு அறிவொளியில லிட்ரஸி எழுத்தறிவு செங்குத்தாக தமிழ்நாட்டில் உயர்ந்தது. இன்றைக்கு உயர்கல்வியில நாம மிகப்பெரிய அளவுக்கு வளர்ந்த நாடுகளோடு இணைய அளவுக்கு வெற்றி பெற்றிருப்பதற்கும் கூட அறிவொளி ஒரு முக்கியமான காரணம், எழுத்தறிவு ஒரு முக்கியமான காரணம். அந்த அறிவொளி இயக்கத்தில் நாடகங்களை எடுத்துக்கொண்டு சென்ற மிகப்பெரிய பங்கு அவர்களுக்கு. அறிவொளி இயக்கம் முடிஞ்ச பிறகு 2004 அறிவியல் விழிப்புணர்வு கலைப்பயணம் ஒன்று வந்தார். அப்போதான் இது பத்தி நான் வெறும் அறிவொளி நாடகங்கள் மட்டும் பார்த்தேன். அப்போ அறிவியல் இயக்கத்தை கூட அது இல்லாம வெறும் பயிற்சி பண்றேன். நான் அப்பொழுது இன்னைக்கு விநாயகம் அப்போ இருந்தார். இந்த கலைப்பயணத்தை அவர் தான் வழிநடத்தி கொண்டு, அவர் தான் அப்போ மேனேஜர். அப்போ 2004 அந்த கலைப்பயணம் வந்தப்போ 1 மாதம் கொண்டு வழிநடத்தி வந்தவர் விநாயகம். அப்போ அந்த கலைப்பயணத்துக்கு வந்தபோது தான் அப்புறம் நீங்கள் தானே ஒருங்கிணைப்பாளர் எல்லாத்தையும் உட்கார வச்சு பிறலைன்னு கேட்குறாரு. எனக்கு அப்போ தான் அன்றைக்கி தான் பிறலையை நேரடியாகவே நான் பார்க்குறேன். நீங்கள் தானே ஒருங்கிணைப்பாளர், சொல்லுங்கள் தோழர் என்ன பண்ணணும். ட்ரைபல் இஷ்யூஸ் எல்லாம், பழங்குடி மக்கள் இஷ்யூஸ் எல்லாம் பேசணும். பழங்குடி மக்கள் பிரச்சனைகளை அவங்களுக்கு என்னென்ன பிரச்சனை மாதிரி அதை பற்றி நாடகம் பண்ணுவோம். சொல்லுங்கள் என்ன பிரச்சனை இருக்குது, அதுக்கான மெட்டீரியல் எனக்கு ரிசோர்ஸ் எங்க. இப்போ சொன்னார்ல, இந்த நாடகம் தொடங்குவதற்கு முன்னாடி கல ஆய்வில் ஈடுபட்டு இந்த நாடகத்துக்கு இந்த மாதிரி மெட்டீரியல் கொடுங்க. எனக்கு இது சீரியஸாகவே நான் கல்லூரி பேராசிரியராகி ஒரு 10 வருஷம் ஆயிடுச்சோம். எனக்கு ஒரு நிறைய லிட்ரேச்சர் அது சம்மந்தமான ஆய்வுகளை எல்லாம் படித்து அதுலேருந்து மெட்டீரியல் எடுத்து அதை சிந்தசைஸ் பண்ணி அதை நாடகம் மாற்றணுங்கிறதுலாம் எனக்கு தெரியும். இதோ சினிமா கதை எழுதுங்கிறது ரூம் போட்டு அந்த மாதிரி நினச்சிட்டு இருக்கேன். ஒரு பிள்ளைங்க கிட்ட தோழர் இப்படியெல்லாம் எழுத முடியாது, முதல்ல மெட்டீரியல் கொடுங்க அப்படின்னு. அன்றைக்கு 2004 அன்றைக்கு இரவோடு இரவாக அங்கிருந்து இந்த தொலைபேசியில் நண்பர்களுக்கு செய்தி கொடுத்து இங்கிருந்து அந்த புத்தகங்களை எல்லோரும் கலைஞர்கள் உட்பட எல்லோரும் ஒரு 2 நாள் படித்து பயிற்சி பற்ற ஒர்க் ஷாப் 2 நாள் தள்ளி போனேன். அப்போ அந்த மாதிரி 2 நாள் தள்ளி போய் அதற்கு பிறகு அதில் பல நாடகங்கள் உருவாக்கப்பட்டது. அதில் உருவாக்கப்பட்ட நாடகங்களில் ஒன்று முக்கியமான காயக்குடிகள், மிக அற்புதமான நாடகம். எவ்வளவு அது மத்திய அரசாங்கத்திற்காக நாங்கள் நடத்திய அறிவொளி இயக்கம் நடத்திய ஒரு ப்ரோக்ராம். எவ்வளவு பவர்ஃபுல் இந்த நாடகம் அப்படின்னா, நாடகம் பிறலைன்னு இதெல்லாம் முடிச்சு ரொம்ப பக்காவாக நாடகம் வந்திருக்கு.
வேலூர் ஆட்சியர் முன்பு இந்த நாடகத்தை போட்டு காட்டணும். அப்படியே இன்னைக்கு நடந்த மாதிரி அப்படியே பிரம்மாண்டமா மக்கள் மத்தியில் எந்திரிச்சு நிற்கிது. கலெக்டர் எதனாலும் தெரியல, திடீர்னு அவர் போயிட்டாரு. பட் அரசை மிக பயங்கரமான குத்திட்டு கொண்டு குத்துற மாதிரியான ஒரு நாடகம், காயக்குடிகள் நாடகம். பத்திரிக்காரர் என்ன எழுதி விட்டாரோ, மத்திய அரசாங்க அரசனுடைய நிதியில் அரசுக்கு எதிராக காயக்குடிகள் நாடகம் அப்படின்னு மாவட்ட ஆட்சித்தலைவர் வெளிநடப்பு. நான் போய் தொடங்கி வச்சுட்டு இங்கே வந்துட்டேன். உடனே அங்கிருந்து நம்ம நண்பர்கள் ஃபோன் பண்ணியோ உடனே கிளப்பிட்டு வா, அதெல்லாம் கலெக்டர் அதுக்காகலாம் போகல, வேற கலெக்டர்கிட்ட நீங்கள் பேசிட்டோம், திருப்பி வாங்க, திருப்பி வாங்கன்னு போய் அப்புறம் ஒரு ப்ரெஸ் மீட் ஒன்று கொடுத்து அந்த ப்ரெஸ் மீட்டில் இப்படி நிறைய இந்த மாதிரி ஒரு நாடகம். இங்கே வந்திருக்கக்கூடிய மாணவர்களை எங்கள் கல்லூரி முன்னாள் முதல்வர் வெங்கடாச்சலம், இப்போ இயக்குனர் சுயநிதி பிரிவு, அவரு இவ்வளவு வேற பேரார்வத்தோட அனுப்பி வைத்தது கூட காரணம், இதுக்கு முன்னாடி மக்கள் பள்ளி இயக்கமும் ஒன்று, அதில் பவுனு குஞ்சுகள் இன்னைக்கும் யாராவது பவுனு குஞ்சு ஞாபகம் பார்த்துருக்கீங்கன்னு தெரியல. பவுனு குஞ்சு நாடகத்தை பார்த்துட்டு ஒரே ஒரு முறை அவர் பார்த்து விட்டு குறைந்தபட்சம் அவர் ஒரு 100 இடங்களில் அதை பற்றி பேசியிருக்கார். பவுனு குஞ்சு நாடகத்துக்கு அதனுடைய தாக்கத்தில் தான் விஸ்காம் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் கம்பல்சரி போயிட்டு வாங்க என்று அவங்க எல்லாம் வந்த பிறகு வந்துட்டாங்களான்னு விரும்பிப்பட்டேன். அந்த மாதிரி மிகப்பெரிய பணியை தொடர்ச்சியாக இங்கே மட்டும் இல்லை, தமிழ்நாடு மட்டும் இல்லை, இந்தியா முழுக்க பிள்ளையன் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். மக்கள் அறிவியல் இயக்கங்கள் எங்கெல்லாம் இருக்கிறதோ, எங்கெல்லாம் இந்த வீதி நாடக என்ற வடிவம் தேவைப்படுகிறது, அங்கெல்லாம் இந்தியா முழுக்க சென்று பயனாற்றி வருகிற அவருடைய சமூக மாற்றத்தில், நாளைய சமூக மாற்றத்தில் தோழர் பிள்ளையன் அவர்களும் அவரோடு சேர்ந்து இயங்கிக் கொண்டிருக்கிற சென்னை கலைக்குழு உள்ளிட்ட தோழருடைய பங்களிப்பு, பெரும் பங்களிப்பு உண்டு என்று கூறிக்கொண்டு இந்த இடத்துல இன்றைக்கு பங்கெடுப்பதற்கு வாய்ப்பளிக்க நன்றி கூறி எல்லோருக்கும். ரெண்டாவது இந்த தீண்டாமை ஒழிப்பு முன்னணி மாநாடு, தீண்டாமை ஒழிப்பு முன்னணி உருவானது தமிழ்நாட்டில் தீண்டாமை ஒழிப்பில் மிகப்பெரிய பங்கு. அது உருவான பிறகு அது செய்திருக்கக்கூடிய பணிகள் மிக பிரம்மாண்ட பணிகள். இன்றைக்கு அதனுடைய அவங்கெல்லாம் நடிக்க உண்மையிலேயே பிரமிப்பாக, மிகப்பெரிய இந்தியாவிலிருந்து மிகப்பெரிய ஒரு ஜேர்னலிஸ்ட் அவங்கெல்லாம் கலைஞர்களாக என்று பங்கேற்று இந்த தீண்டாமை ஒழிப்பு மாநாட்டை சிறப்பிக்க வந்திருப்பதற்கு உண்மையிலேயே நன்றி.